ராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி இன்னைக்கு என்ன புது பிரச்சனை? அத நினைச்சா தலை சுத்துதுடா. அப்படி என்ன பிரச்சனை? ராத்திரி யாருக்கும் தெரியாம ராஜை வீட்டை விட்டு கிளம்புனா எங்க போறான்னு நான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அந்த பாலடைஞ்ச பங்களாக்கு போனாளா? இல்லடா, அதானே பார்த்தேன். அவன் அந்த இடத்துக்கு போய் நீ பாத்துருந்தேன்னு வச்சுக்க, என்ன இங்க நிம்மதியா வேலை பார்க்க விட்டுருப்பியா? சரி, எடக்கு பேசல. தங்கச்சி ராஜேஸ்வரி எங்க போனா? வேலைக்காரி நல்லல பார்க்க போனா. சூப்பர்ரா மச்சான், நல்ல குணவதியான பொண்ணத்தான் கைய பிடிச்சிருக்க. இடியட், சொல்றது கேள்றா. போனவ அங்க போன பிறகு நடந்துட்ட விதம், பேசின பேச்சு எல்லாமே சந்தேகத்தை அதிகமாக்கிருச்சு. அப்படி என்னடா பேசிட்டாங்க? முழுக்க முழுக்க கோவத்துல நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு அவ வாயில அவ ஒத்துக்கிட்டான். டேய், இத்தனை வருஷமா உன்னை புரிஞ்சுக்கிட்டானா இந்த விஷயத்துல மட்டும் சரியா புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்கிறா. ஒருவேளை உன் மனைவியே தப்பு செஞ்சிருந்தாலும் அதை நினைச்சு நீ வருத்தப்படணுமே தவிர அவளை பத்தி நீ தப்பு தப்பா பேசக்கூடாது. டேய், நான் சந்தேகப்படுறது சரின்னு படுதுடா. அந்த நைட்ல அவ ஏன் நல்லால போய் சந்திக்கணும்? என்னடா பைத்தியார்த்தனமா பேசிட்டு இருக்க? அவ புருஷன் செத்து போயிட்டா, அதனால அவளுக்கு ஆறுதல் சொல்ல போயிருக்கலாம் இல்லையா? அதுக்கு அடுத்த ராத்திரி தான் கிடைச்சதா? டென்ஷன் ஆகாதடா. அவங்க ரெண்டு பேரும் எங்கடா சந்திச்சு பேசினாங்க? வீட்டுக்கு வெளியில. அதானே பார்த்தேன். ஒரு குலகாரனையே சாட்சி இல்லாம நிரூபிக்கிற வரைக்கும் நாங்க குற்றவாளின்னு சொல்ல மாட்டோம், அவனை நிரபராதின்னு தான் சொல்லுவோம். நீ என்னடானா? டேய் இங்க பாரு, ராஜராஜேஸ்வரி இஸ் வெரி குட் கேர்ள்ரா. அவள மாதிரி ஒரு தங்கமான பொண்ணை பார்க்க முடியாதுடா. டேய், காதால கேட்டேன்டா. டாக்டர் சார், கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். ஆடாடா, காளியப்பன் கூட எவ்வளவு தெளிவா பேசுறான். நீ என்னடானா? இங்க வர்றா, எதையுமே பாசிட்டிவா திங்க் பண்றா. டேய், எட்டின்னு பார்க்கும்போது நீங்க வேணா அதை பாசிட்டிவா பார்க்கலாம். ஆனா நான் அதுக்குள்ள இருக்கேன். எனக்கு எல்லாமே நெகட்டிவா தெரியும். தாலி கட்டின பொண்டாட்டி தூக்கு கயிறுக்கு போயிடுவாங்க. நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன்டா. இது பார், நான் என் ஃப்ரெண்ட் பாண்டியன் கிட்ட உதவி கிட்ட வரல, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ஹெல்ப் கிட்ட வந்திருக்கேன். சரி, நான் ஆபீசராவே பேசுறேன். இப்ப நான் உனக்கு என்ன பண்ணணும்? அந்த பிளட் ரிப்போர்ட் வந்துருச்சா? வரும். ஐம் சாரிடா, டென்ஷன் ஆகாது. இந்த கேஸுக்கு வேற ஏதாவது தேவைப்படுமா? இங்க பாருடா, ரத்தத்தால் எழுதின பேரை வச்சும் வேலைக்காரி கிட்ட ராஜேஸ்வரி பேசினதை வச்சும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா சார், ஒரு முடிவும் பண்ண முடியாது. ராஜா, செத்து போன முருகன் பக்கத்துல முடி இருந்துச்சுல்ல? ஆமா. முதல்ல அந்த முடி யாருடையதுன்னு கண்டுபிடிக்கணும். நீ ஒண்ணு பண்ணு, ராஜேஸ்வரி முடியை கலெக்ட் பண்ணிட்டு வா. ராஜேஸ்வரியோட முடியும் செத்து போன முருகன் கையில் இந்த முடியும் ஒன்னான்னு செக் பண்ணுவோம். ரெண்டு முடியும் ஒன்னா இருந்தா? டேய், நீ முதல்ல ராஜேஸ்வரி முடியை கலெக்ட் பண்ணிட்டு வா. போ போ. கலிப்பா சார், முருகனோட ஃபைல் எடு.
மாமா நந்தினி வா உட்கார். என்ன மாமா கண்ணெல்லாம் செவந்திருக்கு? ராத்திரி சரியா தூங்கலையா? நான் நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ராஜி பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் நிம்மதி எதுவுமே இல்லை. மாமா இன்னமும் என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்கன்னு தோணுது. உண்மைதான் நந்தினி, ஆனா அதை சொன்ன உன்னால தாங்கிக்க முடியாது. நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க மாமா. ராஜியோட முடி வேணும். அக்கா முடி உங்களுக்கு எதுக்கு மாமா? ஃப்ரெண்டு பாண்டியன் கலெக்ட் பண்ண சொன்னான். வீணான சந்தேகம் இந்த முடினால முடிவுக்கு வரும். நீங்க என்னதான் சொன்னாலும் போலீஸ்க்கு எடுத்துட்டு போய் அக்கா முடிய கொடுக்கறது எனக்கு ரொம்ப சீரியஸான விஷயமா தெரியுது. நந்தினி, உனக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. ராஜிய பூ பந்து போட்டனே தான் முத பார்த்தேன்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி ராஜேஸ்வரை நான் பார்த்திருக்கேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தேன். அப்போ நந்தினி, உனக்கு ஒரு விஷயம் தெரியாது, நான் உன்கிட்ட சொல்லலை. அன்னைக்கு முருகன் பாடி போஸ்ட்மார்ட்டம் போன பிறகு நானும் பாண்டியனும் மாட்டு கொட்டாயில் இருந்தோம். அப்போ பாண்டியன் கண்ணில் சில ரத்த துளிகள் பட்டது. அதை அவன் ஃபாலோ பண்ணி போய் பார்த்தான். ரத்தத்தால ராஜின்னு எழுதியிருந்தது. அது கூட சில ஹேர் முடி. அதை அவன் எடுத்து வச்சுக்கிட்டு இதை பற்றி யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டான். முருகன் உயிர் போகும்போது எதிராளி முடியை பிடிச்சி இழுத்துருக்கான். அந்த முடிதான் மாட்டுக்கொட்டாயில் இருந்ததுன்னு பாண்டியன் சந்தேகப்படுறான். அது மட்டும் இல்லாம இப்போ டிபார்ட்மெண்ட் இருக்கிற முடியும் நாம கலெக்ட் பண்ணி கொடுக்குற ராஜியோட முடியும் ஒரே முடியா அல்லது வேற வேற நபர் முடியான்னு சோதிச்சு பார்த்துட்டா மறைஞ்சிருக்கிற உண்மை வெளிச்சத்துக்கு வந்துடும். சரி மாமா, இன்னைக்கே நான் கலெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். சரி. யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம். ராஜேஸ்வரியோட முடிய கொடுத்தா அது சரியா இருக்குமா? ஒருவேளை கொலை பண்ணினவங்க வேற யாராதா இருந்து ராஜேஸ்வரியோட முடிய நாம கொடுத்தா அது இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுமே. நாம கொலை நடந்த இடத்துக்கு போய் அங்க முடி கிடந்தா அதையே எடுத்து கொடுத்துடலாம். மாமா, நந்தினி, அக்காவோட முடி கிடைச்சதா? ஏய், நீங்க மனரீதியா படுற கஷ்டத்தை என்னால தாங்க முடியல மாமா. ராஜிக்கு தெரியாதுல்ல? அவங்களுக்கு தெரியாம அவங்க தூங்கும் போது கட் பண்ண. குட் கேர்ள். ஆனமல மாசாணி அம்மா, இந்த கேஸ்ல நீ தான் ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லணும். டேய் காளிப்பா சார், நீ நிக்கிற சைஸை பார்த்தா எங்கிட்ட என்னமே எதிர்பார்ப்ப போல இருக்கு. ஆமா சார், நம்ம முருகன் கேஸ்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சதா சார்? எது என்ன கேட்ட? இல்ல சார், நம்ம முருகன் கேஸ்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சதான்னு ஒரு ஆர்வத்துல கேட்டேன் சார். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்க நிலைமையை நினைச்சாதான் சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டமா இருக்கு? என்ன சார், ஒரு பக்கம் கடமை, இன்னொரு பக்கம் நண்பங்கிற சென்டிமெண்ட், இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நீங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். காளிப்பா, நான் சென்டிமெண்ட்டுக்கு அப்பாற்பட்டவன். முதல்ல எனக்கு கடமை தான் முக்கியம், அப்புறம் தான் உரிமை. சார், சென்டிமெண்ட் வருது சார். சென்டிமெண்ட்
வணக்கம் சார். வா ராஜா உட்கார். காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றியா? வேண்டாம்பா. இந்த முடி மூலமா உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம். யோ காளிபா, இத ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கொடுத்தனுப்பு. ஓகே சார். பிளட் ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்தாச்சு. ஏதாவது க்ளூ கிடைச்சதா? அவசரப்படாத ராஜா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. தீர விசாரிக்கிறேன், தீவிரமா செயல்படுறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சின்ன வயசுல இருந்து நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உனக்கு நிம்மதி வேணும் இல்ல? அந்த நிம்மதியை கூடி சீக்கிரம் உனக்கு நிரந்தரமா தர்றேன். என்ன நம்பு ராஜா. நம்புறேன்டா. என்ன காளிப்பா, அதை கொடுத்து அனுப்பிச்சியா? கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் சார். இன்னொரு விஷயம் ராஜா, இந்த கேஸ்ல என்ன உன்னை விட இவன் தான் ரொம்ப தீவிரமா இருக்கான். அது என்ன கரகமே தெரியல, உன் மேல அப்படி ஒரு பிரியம் அவனுக்கு. ஆமாங்க ஐயா, டாக்டர் ஐயா எவ்வளவு உயிரை காப்பாத்திருப்பாரு. அவர் செஞ்ச புண்ணியமே கண்டிப்பா நம்ம டாக்டரை காப்பாத்தும். தேங்க்யூ. அவன் முகத்தை பாரு, அப்படி ஒரு சந்தோஷம். ராஜா, இப்ப நீ குடிச்ச தண்ணி தவிக்கிற வாய்க்கா இல்ல தவிக்கிற மனசுக்கா? ரெண்டுத்துக்கும். உன் நிலைமை எனக்கு புரியுது ராஜா. தப்பு பண்ண மனைவியா இருந்தாலும் உண்மை வெளிவரணும். அதே சமயம் உன் மனைவி தப்பு பண்ணிருக்கூடாது. அதைத்தானே நீ நினைக்கிற? என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டது நீ ஒருத்தன் தாண்டா. சரி வரேன். நாம நினைச்சது நடக்க முதல்ல அவகிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி நடிக்கலாம். அக்கா, அக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா. நான் தப்பு பண்ணிட்டேன். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நான் தான் உன்னை சரியா புரிஞ்சுக்கல. மாமா மேல இருக்கிற அளவுக்கு அதிகமான அன்புதான் உன்னை தவறா நினைக்க வச்சிருச்சு. தப்பா எடுத்துக்காத. நீங்க குணத்தால ரொம்ப உயர்ந்தவங்க. ஆனா அதே நேரம் உங்களுக்கு பிரச்சனைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். ஓரளவுக்கு நான் மாமாவை புரிஞ்சு வச்சிருக்கேன். உங்க மேல அவர் கோவத்துல இருக்காரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற அந்த பேய் பங்களா. பேய் பங்களாவா? ஆமாங்கா, நான் சொல்றத கவனமா கேளுங்க. நீங்க அங்க போங்க. மாமாவும் அங்க நிச்சயமா வருவாரு. அங்க உங்க எல்லா கேள்விகளுக்கும் கண்டிப்பா பதில் கிடைக்கும். எனக்கு எதுவுமே புரியல நந்தினி. இப்போ உங்களுக்கு எதுவுமே புரியாது. அங்க போங்க, எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவீங்க. சரி நந்தினி, அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். நான் அத்தை கிட்ட சொல்லிடுறேன், நீங்க கிளம்புங்க. சரி நந்தினி. போடி போ. கூடிய சீக்கிரத்துல இந்த நந்தினி யாருன்றத தெரிஞ்சுக்குவேன். இந்தாங்க காஃபி. அண்ணி ராஜிய பாத்தீங்களா? நான் கிச்சன்ல வேலையா இருந்தேன். ஒருவேளை பூஜை ரூம்ல கடை. அத்தை, ராஜி அக்காவை எங்க தேடியும் காணோம் அத்தை. என்னமா சொல்ற? கைக்கு மருதாணி வைக்கணும்னு சொன்னாங்க. நானும் கலந்து வச்சுட்டு பாக்குறேன், காணோம் அத்தை. மாடியில போய் பாத்தியா? பாத்துட்டேன். ஏன் அத்தை, ஒருவேளை கோயிலுக்கு எங்கேயாவது போயிருப்பாங்களோ? என்கிட்ட சொல்லாம அவ எங்கேயும் போக மாட்டாமா? இரு, மத்த ரூம்லயும் தேடி பார்க்கலாம். வா வா போ. இத இப்படி பிரிச்சு எடுக்கணும். இதெல்லாம் ஒரு வேலையா? வா மேனகா. ஏடி, பொண்ணு ரேகா எங்க காணோம்? அவ குளிச்சிட்டு இருக்கா. ஓ, இப்ப அதெல்லாம் கூட செய்யறாளா? யோ, கொஞ்சம் சும்மா இருங்களே. இந்தா, இந்த வெங்காயத்தை கொஞ்சம் உரிச்சு கூட. என்னங்க, நீங்க சும்மா தானே இருக்கீங்க? இந்தாங்க. ராஜிய பாத்தீங்களா? ஏன், என்னாச்சு? என்னாச்சு? வீட்ல எங்க தேடியும் காணோம். உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாளா? இல்ல, இங்க வரல. நாங்க பாக்கல. நீ பாத்தியா? இல்ல. இல்லையே. என்ன வார்த்தை பத்தியா? ராஜியே காணுமா? எவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லிருக்காங்க. நீ போய் சக்கரை டப்பா எடுத்துருவா. போ போ.
எங்க ராஜிய காணோம். இங்க வந்தாளா? ராஜியே காணுமா? புஷ்பா ராஜியே காணுமா? வித்யா ராஜியே காணுமா? அவ ஏன் இங்க வர போறா? வரலையா? சரி. புஷ்பா ராஜியே காணுமா? எதுக்கும் நம்ம பொண்ணு தயாரா இருக்க சொல்லு. வா வா வா, கூடத்துல போய் என்ன கூத்து நடக்குதுன்னு பாப்போம். வாங்க 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 வாங்க. என்னம்மா என்னாச்சு? ராஜிய காணோன்னு. காணுமா? இங்கதாம்மா எங்கேயாவது இருப்பா? இல்லண்ண, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் காணோம். எங்க போயிருப்பா? எங்க போனாலும் காலையில தேடிட்டு இருக்கேன். ஆசிரமத்துக்கு போயிருப்பாமா? இல்லண்ண, எங்கேயாவது தோட்டம் துறவுக்கு போயிருப்பா. எங்கேயாவது போகணும்னா என்கிட்ட சொல்லிட்டு போவானே. கோயிலுக்கு போயிருப்பாளோ? நீங்க சொல்ல சொல்ல எனக்கு பயம்தான் ஜாஸ்தி ஆகுது. கவலைப்படாதம்மா. அது எப்படி வைத்தி கவலைப்படாம இருக்க முடியும்? இது என்ன பழக்கம்? குடும்ப பொண்ணு செய்யற வேலையா இது? சொல்லிக்காம கொள்ளிக்காம வெளில போயிடுவாங்களா? ஏங்க, நாம என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம போயிருக்கோமா? அது அவங்க கிட்ட சொல்லு. எல்லாம் ராஜிக்கு அண்ணி கொடுக்குற இடம். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நானே குழப்பத்துல இருக்கேன். ஏத்த ராஜன் மாமாக்கு போன் பண்ணி தகவல் சொல்லலாம்ல. இப்பயும் அவனை குழப்பணும். நீங்க சும்மா இருங்க. நந்தினி சொல்றது சரிதான். எதுக்கும் ராஜனுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லிடலாம். சொல்லிடுறேன். சரி. என்னாச்சு? தெரியல சார், 2-3 நாளா போய் புலம்பிட்டு இருக்காரு. ஒண்ணுமே புரியல. என்னையா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பில்கேட்ஸ் கூட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு சார். போறதா வேண்டாமனே ஒரே குழப்பமா இருக்கு சார். ஓஹோ அப்படியா? ஹலோ ராஜன், நான் அம்மா பேசுறேன்டா. என்னம்மா? ராஜன், ராஜிய காணும்டா. ராஜிய காணுமா? எங்க போயிருக்கானே தெரியல. வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஒருவேளை அவ வீட்டுக்கு போன் பண்ணி கேட்டீங்களா? எப்படிடா? திடீர்னு அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி அங்கேயும் இல்லைன்னா அவங்க பயப்படுவாங்க இல்லையா? சரிம்மா, நான் பாக்குறேன். நான் பாக்குறேன். சரிடா. ஏமா போன்ல புள்ள என்னமா சொன்னா? அண்ணா, அவனும் தேடி பாக்குறேன்னு சொல்லிருக்கான். ஹலோ, நான் தான் நந்தினி பேசுறேன் மாமா. நந்தினி. அத்தை போன் பண்ணாங்களா மாமா? பண்ணாங்க. நான் பாண்டியன் கிட்ட பேசலான்னு இருக்கேன். மாமா சொல்லு நந்தினி. ஒருவேளை ஏன் தயங்குற? சொல்லு. இல்ல, எனக்கு ஒரு சின்ன டவுட் மாமா. என்னம்மா? சொல்லு, டெல் மீ. அக்கா அடிக்கடி போவாங்களே பேய் பங்களா, ஒருவேளை அங்க போயிருப்பாங்களா மாமா? ஓ குட் குட். உனக்கு எனக்கும் வேவ் லென்த் கரெக்டா இருக்கு. நான் பங்களா போய் பார்க்கறேன். பாய். ராஜராஜேஸ்வரி, ஓம் ராஜராஜேஸ்வரியை நமः. 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 ஓம் ராஜராஜேஸ்வரியை நமः.
நல்ல வேளை நீங்க வந்தீங்க. ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? இந்த பங்களாக்கு இதுக்கு முன்னாடி நீ வந்ததில்ல? இப்படி ஒரு பங்களா இருக்கிறதே உனக்கு தெரியாது. இல்லைங்க. இந்த பங்களாக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பொய் சொல்ற? இல்லைங்க, சத்தியமா தான் சொல்றேன். பொண்டாட்டிங்கிறவ புருஷன் கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு நம்புறவனா உங்ககிட்ட நான் பொய் சொல்ல மாட்டேங்க. அப்ப ஏன் மறைக்கிறேன்? நான் புருஷன் இல்லையா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்ப சொல்லு. என்ன சொல்லணும்? உண்மையை சொல்லணும். என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? உண்மையை மட்டும்தான் நான் நம்புவேன். நான் உண்மையை மட்டும்தாங்க சொல்லுவேன். சரி, நீ சொல்றத உண்மை நம்புறேன். சொல்லு. நான் இதுவரைக்கும் இந்த பங்களாவுக்கு வந்ததே இல்லைங்க. இப்படி ஒரு பங்களா இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. சரி சரி, அப்போ எப்படி இப்போ இந்த பங்களாவுக்கு வந்த? நந்தினி சொல்லி வந்த. நந்தினி சொல்லியா? ஆமாங்க. நந்தினி என்ன சொன்னா? நீங்க இந்த பங்களால இருப்பீங்க, நான் இங்க வந்தேன்னா நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துரும்னு சொன்னா. திருப்பி திருப்பி அந்த பொண்ணு மேல பழிய போடாத. நான் எதுக்குங்க அந்த பொண்ணு மேல பழி போடணும்? எனக்கு அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. இல்ல, பிரச்சனை இருக்கு. என்ன என்ன பிரச்சனை? எங்க நந்தினி என்னை தட்டிட்டு போயிடுவாளோன்னு உனக்கு பயம். நீ இங்க ரெண்டு பேர் மேலயும் சந்தேகப்படுற. அந்த நந்தினி கூட இருக்கிறதா உங்களுக்கு சந்தோஷம்னா நான் தாராளமா விட்டு கொடுத்துருவேங்க. சபாஷ், நல்லா பேசுற. வெரி குட். சோ நந்தினி சொல்லிதான் நீங்க வந்திருக்க? ஆமாங்க. ரைட். சரி, வா, நந்தினி கிட்டே கேட்போம். கவலைப்படாதம்மா, எதுவும் நடக்காது. வந்துருவா, கண்டிப்பா வந்துருவா. ராஜி, எங்க எங்கப்பா போயிட்ட? உன்னை காணாம நாங்கள எப்படி பதறி போயிட்டோம் தெரியுமா? கேளு, நல்லா கேளு. என்ன ராஜி, சொல்லுமா, எங்கம்மா போயிருக்க? நான் சொல்றேம்மா. இவ அந்த பாழஞ்ச பங்களாக்கு போயிருக்கான். அங்க என்ன பண்றேன்னு கேட்டதுக்கு நந்தினி தான் என்ன போக சொன்னான்னு அவன் மேல பழிய போடுறான். என்ன மாமா சொன்னீங்க? பாழடைஞ்ச பங்களாவுக்கு நான் போக சொன்னேனா? அப்படி ஒரு பங்களா இருக்கிறதே எனக்கு தெரியாது. அக்கா, அப்படியே பழிய ஏன் மேல போடுறீங்களே? நீ தானே போக சொன்ன. இங்க பாருங்க, அப்படி ஒரு பங்களா இருக்கிறதே எனக்கு தெரியாது. தப்பு பண்ணா ஏன்னு கேளுங்க. அதுக்குன்னு இப்படி அபாண்டமா போய் பேசாதீங்க. அபாண்டமா நான் பொய்யெல்லாம் சொல்லலமா. நீ தானே சொன்ன. அக்கா, உங்க மேல உள்ள அக்கறையினாலதான் சொல்றேன். அந்த காட்டு பங்களாவுக்கு போங்க, அங்க மாமா வருவாரு, உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துரும் சொன்னியே. உங்க மேல எனக்கு அக்கறை இருக்கு, அதுக்காக இப்படி எல்லாம் போய் பேசாதீங்க. ஏமா நந்தினி, என்னமா தப்பு பண்ண நீ? ஆளாளுக்கு உன்னை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அதான்ப்பா எனக்கும் தெரியல. உன்னை கேட்டா உனக்கு தெரியலங்கிற, இவளை கேட்டா நீதாங்கறா. நான் எதை நம்புறது? மாமா, தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. தீபத்து மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் இத சொல்லவே இல்ல. சாதாரண விஷயத்துக்கு ஏமா வீட்ல இருக்கிற தீபத்து மேல எல்லாம் சத்தியம் பண்ற? என்கிட்ட உண்மை இருக்கு, அதனால நான் சத்தியம் பண்றேன். சரி, நான் பொய் சொல்றதாவே இருக்கட்டும், ஆனா தீபத்து மேல எல்லாம் சத்தியம் பண்ணாத. பெருந்தன்மை நடக்கிறதா நினைப்பா? உண்மையை சொல்லு. அந்த பங்களாக்கு நீ போனதே இல்ல? நான் போனது இல்லைங்க. அப்போ நந்தினி சொல்லிதான் நீ போயிருக்க? ஆமாங்க. நந்தினி, உண்மையை சொல்லு. நீ சொன்ன இல்லையா? மாமா, என்ன தர்ம சங்கடப்படுத்தாதீங்க. நான் உங்களுக்கு உண்மையா இருக்கேன். இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க. அப்பா, இப்போ நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நான் காரணம் இல்லப்பா. அத்தை, நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க. அக்கா கையில மருதாணி போட்டு அழகு பார்க்கணும்னு நினைச்ச எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். மாமா, உங்க வாழ்க்கையை கெடுத்து உங்க மனைவியை பிரிச்சு உங்க கூட வாழ்க்கைய பங்கு போட்டுக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு இருக்கிற மாதிரி அக்கா எல்லாரும் முன்னாடியும் காட்டிக்கிறாங்க. ஓஹோ, கதை அப்படி போகுதா? அதுக்கு என் பொண்ணுதான் கிடைச்சாலாமா? ஆமாமா. ஒருத்தனுக்கு ஒருத்தி நினைச்சு வாழற பரம்பரை எங்களுது. அப்படிப்பட்ட பரம்பரையை நீ குறை சொல்றத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அத்தை, ப்ளீஸ் அமைதியா இருங்க. ராஜி, ஏற்கனவே உனக்கு அந்த பங்களா பத்தி தெரியுமா?
எனக்கு தெரியாதுங்க. அவ சொல்லிதாங்க எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது. உனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். மறைக்காத. சரிங்க, தெரியும். நீங்க அவ சொல்றதை நம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. உங்க முடிவை மாத்த நான் விரும்பலங்க. ராஜி அழாதம்மா. கிரேட். அழாம என்ன பண்றது அத்தை? புருஷன் தான் உறவுன்னு நினைக்கிறவனா நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாரு. நல்லா நடிக்கிற. புருஷன் மேல உரிமை கொண்டாடி உன் காரியத்தை சாதிக்கலாம் நினைக்கிற. ஓகே, உண்மை ஒரு நாள் வெளியில வரும். வரும் வரும். I'll wait. நீ வாமா. போயண்டி. நந்தினி, நீ வாமா. ஓ. நீங்க வாங்க. உள்ள வாமா, உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன். ஷீனா, இங்க என்னப்பா நடக்குது? ஒண்ணுமே புரியல. அது தெரிஞ்சா நான் ஏன் வெத்தலையும் பண்ணிட்டு சும்மா இருக்க போறேன்? எனக்கு தலையும் புரியல, வாலும் புரியல. மொத்தத்துல கிச்சா குடும்பத்துல அவன் பொண்ணு ரூபத்துல மழை பொழியுது. அதெல்லாம் சரிதான். அடுத்தது நான் என்ன பண்றது? நீ என்ன பண்ற? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணு. போயா. சரிதான். வாடி. வா. சார், முருகன் மர்டர் சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு சார். கொஞ்ச நேரத்துக்கு யார் உள்ள வராம பாத்துக்கு போ. சார், கொலையாளி தலையை கையில கொண்டாந்தா கூட அரை மணி நேரத்துக்கு உள்ள விட மாட்டேன். ஓகே? ஆனமலை மாசாணியம்மா, சோதிக்கிறியம்மா. முருங்கையில் இந்த முடியும் ராஜேஸ்வரியோட முடியும் ஒன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. இது எப்படி ராஜங்கிட்ட சொல்லுவேன்? ஒன்னும் புரியலையே. சார், கொஞ்ச நேரத்துக்கு யாரையும் உள்ள விடாதேன்னு சொன்னீங்க. ஆமா, அத சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இல்ல சார், ராஜன் சார் வந்து வெளியே வெயிட் பண்றாரு. அவரை உள்ள விடவா வேண்டாமா? போய் வர சொல்லு. வர சொல்றேன் சார். வா ராஜா, வா உட்கார். டேய் பாண்டியா, டேய் அந்த ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துருச்சு. என்னட்டு வந்திருக்கு? நீ ஃப்ரெண்டுங்கிறதுக்காக ரிசல்ட் வந்துருச்சுன்னு உண்மையை சொன்னேன். ஆனா அதுல இருக்கிற டீட்டெயில் என்னால சொல்ல முடியாது. டேய், இப்படி சொன்னா எப்படிடா? நீ ஏதோ மறைக்கிற. அப்படியே வச்சுக்க. என்னால தீர விசாரிக்காம எதையும் சொல்ல முடியாது. டேய் ப்ளீஸ்ரா, எதுவும் என்கிட்ட மறைக்காத. எப்படி உன் டாக்டர் தொழில சீக்ரெட் இருக்குமோ அது மாதிரி என் தொழிலையும் உண்மை சொல்ல முடியாத சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் இருக்கு. என்னடா ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறேன்னு நினைப்பா? இல்லடா, முருகனோட கொலை வழக்குல இன்னும் புரியாத விஷயம் நிறைய இருக்கு. சொல்ல போனா உன் மேல கூட நான் சந்தேகப்படுறேன். ஏன் மேலையா? டேய் என்னடாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். ஆனா நீதான். போதும்டா, இத்தனை வருஷம் பழகுன ஏன் மேல சந்தேகப்படுறியா? அப்படி இல்லடா, இப்படியும் இருக்கலாம்ல. உனக்கு ஆரம்பத்துல இருந்தே உன் மனைவியை பிடிக்காது. அத காரணமா வச்சு முருகனை ஆள் வச்சோ அல்லது நீயோ கொலை பண்ணி இருக்கலாம். அதுவும் இல்லாம நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த முடி ராஜராஜேஸ்வரியோட முடி இல்லாம முருகன் இறந்த இடத்துல இருந்து கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? பாண்டியா என்னடா பேசுற? பாண்டியன் பேசல, போலீஸ் ஆபீசரா பேசுற. நீ இப்ப இங்க இருந்து கிளம்பு. விசாரணை வரும்போது உன்னையும் உன் மனைவி நான் விசாரிக்கிறேன். போலீஸ்கார சகவாசம் வச்சு கூடன்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு சரியா போச்சுடா.
என்ன கற்பனை பண்ற நீ? ஆ? எடுத்த முடி ராஜித் இல்லைங்கிற? ஏண்டா என்ன கொலைகாரங்கிற? ஏண்டா எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்டா, என்ன கொலைகாரங்கிற? இங்க பார், இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. தயவுசெய்து புரிஞ்சுக்க, அதான் உண்மை. இங்கிருந்து போ, போடா. அப்படி நீ தேவையான உன்னை கூப்பிடுறேன், இல்ல நான் வந்து பாக்குறேன். போ போடா. ராஜா, போலீஸ்காரன் சில சமயத்தில் உண்மை சொல்ல முடியாது. அதை நீ புரிஞ்சுக்கவே நினைக்கிறேன். வணக்கம் மாயாசாமி. நமஸ்காரம் சார். யார் ராமூர்த்தி? புது ஆளு, புது பிரச்சனையா? அதை ஏன் கேக்குறீங்க சாமி? புது புது பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. இது எங்க கூட ஒரு பெரியவர் வேற வைத்தியன்னு, அவருடைய மகன் பேரு சேகர். ஓஹோ, ஆமா, இந்த குறுக்க பேசுவாரு, அவர் வரலையா? ஆஹா, அந்த ஆள் வரல. எங்களுக்கு ராஜி மட்டும்தான் எதிரின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ குறுக்க பேசுவானே கிச்சா, அந்த ஆளும் எங்களுக்கு எதிரி ஆயிட்டான். அது மட்டும் இல்ல சாமி, பொண்டாட்டி பொண்ணையும் சேர்த்துக்கிட்டு புது கூட்டணியை ஆரம்பிச்சுட்டான். நீங்க இல்லாம கிச்சா தனியா ராஜி எதிர்க்கிறானா? அப்படின்னா கிச்சா கையில ஏதோ அஸ்திரம் இருக்கு. அஸ்திரம் யாரு? கிச்சா பொண்ணு நந்தினி தானே? அந்த பொண்ணு ராஜனுடைய ரகசியம் எதையோ தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கு சாமி. அத வச்சு மிரட்டி ராஜனை அவ இழுக்கிற பக்கம் இழுத்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, சில நேரத்துல ராஜனுக்கு சம்சாரம் ராஜியா இல்ல நந்தினியான்னு ஒரே குழப்பமா இருக்கு. அப்போ கிச்சா ஆர்ப்பாட்டம் ஆரம்பமாயிடுச்சுன்னு சொல்லுங்க. ஐயோ, சில நேரத்துல ரொம்ப சொதப்புறான் சாமி. சாமி, அந்த மாதிரி நேரத்துல எனக்கு ஒரு கோபம் வந்து அவனை போட்டு தள்ளி இல்லாமன்னு உள் மனசு உசிப்பி விடும் சாமி. பேசாம போட்டு தள்ள வேண்டியது தானே? அந்த அளவுக்கு எல்லாம் போக வேண்டாம். அவனை கொஞ்சம் பயமுறுத்துவோம். பயமுறுத்தணும்னா அவனுக்கு செய்வனை செஞ்சு அவன் கை காலை இழுத்துக்க வச்சிடுங்க. செய்வன பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவன் கை காலை முடக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நாங்க தான் செஞ்சோம்னு சொன்னோம்னா அந்த பையன் பயந்துருவான். பயந்து நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்பான். ஆமா ஆமா, இதெல்லாம் சரி. நாம பிளான் பண்ற மாதிரி கிச்சாவை பிளான் பண்ணி நம்ம 3 பேருக்கு செய்விட வச்சுட்டா என்ன பண்றது? மாயாசாமி எதுக்கு இருக்கிறாரு? மாயாசாமி எதுக்கு இருக்கிறாரு? மாயாசாமியோட பெரிய சாமி இந்த ஊர்ல இருக்கிறானா? அவர்கிட்ட சொன்னா அவர் எடுத்துட்டு போறாரு. இது மாதிரி பயந்துட்டு இருக்கிறதுக்கு பேசாம கிச்சாவை போட்டு தள்ளி. வேணாம் மாயாசாமி, வேணாம். கிச்சாவுக்கு செய்வனையே போதும். அதை செஞ்சாலே அவன் துண்டா காணும் துணியை காணும் ஓடிட மாட்டான். ஆமா சாமி, இந்த தம்பி சொன்னதுதான் கரெக்ட். நீங்க அவனுக்கு செய்வனை செஞ்சிருங்க. ஆமா சாமி. சரி, நான் செய்வனை பண்ணிடுறேன். தேவையில்லாத விஷயம். இல்ல, யாரும் நீங்க சொன்னீங்க, நான் போய் தெரிஞ்சுக்க சொன்ன. பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த இடத்த காலி பண்ணல. போக ஆனமலை மாசாணி அம்மா, இது என்னம்மா? ஒரே குழப்பமா இருக்கு. எல்லா ரிப்போர்ட்ஸையும் பார்க்கும்போது ராஜன் ராஜியை பத்தி சொன்ன எல்லா விஷயங்களும் உண்மையா இருக்கும் போல இருக்கு. அப்படி உண்மையா இருந்தா ராஜி குற்றவாளி ஆயிடுவாளே. ஆனா அவ ரொம்ப நல்ல பொண்ணாச்சே, அவளை அப்படிப்பட்ட செயலை செஞ்சிருப்பா? சச்சா, அப்படி நினைக்கிறதே தப்பு. அப்ப ராஜி மேல சந்தேகப்படும்படியா நடந்துக்க யார் காரணம்? உண்மையான குற்றவாளி யாரு? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு தெரியணும்னா நான் அந்த பேய் பங்களாக்கு போகணும். அப்படி போனா தான் ராஜனோட குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ராஜேஸ்வரியும் நாம காப்பாற்ற முடியும். இப்பவே போறேன்.
ராஜன் சொன்ன மாதிரியே இந்த இடத்துல ராஜ சிலை இருக்கு. தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. ராஜராஜேஸ்வரி